முன்னாள் செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா மறைவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் ராஜேஷ். விவரம். நம்முடைய செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா உயிரிழந்ததை தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனுதாபங்களை தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான அறிக்கை ஒன்றையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி வந்த செல்வி சௌந்தர்யா அவர்கள் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். மேலும் அன்பு சகோதரி செல்வி சௌந்தர்யா அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபம் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். அவரது ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா மிகவும் துடிப்பானவர். இளம் வயதிலேயே அவர் அதிகமான அந்த நேரலைகள், தொடர்ந்து அரசியல் தொடர்பான அந்த விவாதங்களை தொகுத்து வழங்குவது உள்ளிட்ட பல சிறப்பான நேரலைகளை அவர் தொகுத்து வழங்கியிருக்கின்றார். அதே போல பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட பல அந்த திரைப்படங்கள் வெளியான போதெல்லாம் பல சிறப்பு விஷயங்கள் நம்முடைய தொலைக்காட்சி நியூஸ் தமிழ் வாயிலாக செய்த போதும் அவர் மிக சிறப்பாக செய்திகளை தொகுத்து வழங்கி இருக்கின்றார். அவற்றையெல்லாம் பலரும் நினைவு கூர்ந்து அந்த நேரலையில் நான் பங்கேற்றிருந்தேன் என்றும் பலரும் குறிப்பிடுகிறார்கள். சௌந்தர்யா அவர்களை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.